அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வேல்முருகன் சார் சொன்னார்ல, உங்கள் சாதனைகளெல்லாம் நாங்கள் பார்த்தோம்ல. நிறைய டைரியாக போட்டு வச்சுருக்காரு டேபிளில். யார் யாரெல்லாம் கவிதை எழுதுவீங்க? கொஞ்சம் கேட்குதுங்க. யார் யாரெல்லாம் நல்லா படம் வரைவீங்க? குட். படம் வரைகிறப்ப நிறைய இருக்கீங்களா? குட். யார் யாரெல்லாம் பாட்டு பாடுவீங்க? குட். யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க? அப்பா. சரி, இப்ப வரைக்கும் கையே தூக்காத ஆட்கள் யாரு? இப்ப கையை தூக்காத ஆட்களுக்குலாம் வேற. சரியா? உங்களுக்கு தான் நல்லா பணத்தை கையில் எதுக்கா கை தட்டினீங்க? தட்ட சொல்லியே கட்டிட்டோம். இந்த ஒரு படத்துல காமெடியில சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் கைதட்டியே வளர்ந்த கூட்டம்டா, அப்படிதானே? அவன கை தட்டிடுறான். கை தட்டும் போது எத்தனை பேருக்கு ஆசை வருது, இது மாதிரி நம்ம கைதட்டு வாங்கணும். இப்ப கை தூக்குங்க. ஒன்னு. குட் 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 குட். அப்ப எப்ப நமக்கு கைதட்டு வரணும்னு ஆசைப்படுறோமோ அப்ப வாழ்க்கையில நாம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். சரியா? கைக்குள்ள போட்டுருவோம். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆசைப்படணும். எதுக்குமே ஆசைப்படணும். ரோட்ல ஒரு கார் போகுது அப்படின்னா உடனே கார் அதுக்கு போவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன செய்யணும்? நானும் படிச்சு சம்பாத்தியம் பண்ணி இது மாதிரி ஒரு கார்ல எங்க அம்மா அப்பாவை கூட்டு போகணும் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆசைப்படணும். சரிதானே? அந்த வண்டியை நாளைக்கு கலாண்டுக்கு போய் ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. அது தப்பானது. எப்படி ஆசைப்படணும்? நாளைக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி இது மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். இது சாத்தியமா அப்படிங்கிறதுக்காக தான் முதல் கை தூக்குனேன். கை தூக்குங்கன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்கு. கை தூக்குனீங்க வேகமா. சரியா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற திறமையை இன்னும் எப்படி இன்னும் வளர்த்து கொண்டு வர வேண்டும், எப்படி அதை மெருகேற்றணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். படிப்பு எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை நீங்க வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப இலகுவாக சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். வெறும் படிப்பு மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாமா? ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப அதோட சேர்ந்து உங்ககிட்ட இருக்கிற திறமை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு ஹெட் மாஸ்டர், நல்ல ஹெட் மாஸ்டர் உங்க செய்யறதெல்லாம் உடனே பேப்பருக்கு அனுப்புறாரு. அதுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி உங்க டீச்சர்ஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறதெல்லாம் தெரியல எங்களுக்கு. சிரமப்பட்டு உங்களை வளர்த்து கொண்டு வந்து அந்த சாதனையை செய்ய வச்சு அது பேப்பர்ல போட வச்சு உங்களுக்கு எல்லாம் காட்டுவாங்கல்ல. காலையில பிரேயரப்ப இந்த பாருங்க உங்க பேர் வந்திருக்கு, இந்த நீங்க வரைஞ்ச படம் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்கல்ல. அப்ப சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. இதே மாதிரிதான் இப்போ உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஸ்கூலு. இங்க காலை உணவு திட்டம் உண்டா? இங்க உண்டா? உண்டா? உண்டு. யார் கொண்டு வந்தாரு? அரசாங்கம் கொண்டு வந்துச்சு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அரசாங்கம் எங்க இருந்து அந்த ஐடியா கிடைச்சது? சிவகாசி பக்கத்துல மடத்துப்பட்டின்னு ஒரு சின்ன ஸ்கூல், உங்க ஸ்கூல் சின்ன ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ஜெயமேரின்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் 15 வருஷமா அவங்ககிட்ட படிக்கக்கூடிய 65 பிள்ளைகளுக்கு அவங்க காசுல இருந்து அவங்க நண்பர்கள்ட்ட காசு வாங்கி டெய்லி அந்த பிள்ளைகளுக்கு காலையில டிஃபன் வாங்கி கொடுத்து ஸ்கூல்ல உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 15 வருஷமா. உங்களுக்கு எத்தனை வருஷமா காலை உணவு திட்டம் இருக்கு? இப்ப 10 நாள். ஆனா 15 வருஷமா ஒரு டீச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனையா இல்லையா? யாருக்காக செய்யறாங்க? மாணவர்களுக்காக, உங்களுக்காக செய்யறாங்க. அதை பார்த்துட்டு நீங்க கவர்மெண்ட் ஸ்கீமா கொண்டு வந்துருச்சு. இப்ப எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு டீச்சர் செஞ்ச விஷயம் இன்னைக்கு அரசாங்கம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் உங்களால முடியாது? ஏதோ ஒரு சின்ன பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டோம், ஒரு பிரைஸ் கொடுத்துட்டாங்க, சந்தோஷம் நினைக்க கூடாது. இன்னும் அதை விட
பெரிய சாதனை எல்லாம் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு. அதே ஸ்கூல்ல 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 23 நிமிஷத்துல 1330 திருக்குறள் இன்னைக்கு சொல்லி முடிச்சிடறாங்க. நாங்க லைன்ஸ் கிளப்ல இருந்து உலக சாதனை அந்த பிள்ளைக்கு உலக சாதனை பண்ண வச்சு 1 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு கொடுத்துருக்கோம். இங்க நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சதும் திருக்குறளா திருப்புகழா இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், அபிராமி அந்தாதியா இருக்கட்டும், எல்லாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. நான் சொல்லும் போது கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த சொன்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லல, பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அந்த பிள்ளைய சொல்ல சொல்ல உங்களை அறியாம நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா நீங்க எல்லாருமே அதை உள்வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு